நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் கை தட்டுங்களாமே. நன்மை செய்தாரே. 12 மாசமாக கர்த்தர் நமக்கு நம்ம குடும்பங்களிலே கர்த்தர் நன்மை செய்தாரே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஜீவன் தந்து நீரன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவிட்டே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவிட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தே, உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தே. உமது ஊழியம் செய்ய வைத்து, உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றே தகப்பனே, அமே நன்மை செய்திரே. நன்றே தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் ஆமென் பாடுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் இந்த முதல் ஆராதனைக்குள்ளே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அற்புதமான செய்தியை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகின்றோம். எடுத்தவர்கள் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 20 சங்கீதம் 5 வசனம். சங்கீதம் 20 சங்கீதம் 5 வசனம். நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த சங்கீதம் 20 சங்கீதம் 5 வசனத்திலே இங்கே ஒரு வார்த்தை கோட் பண்ணப்பட்டிருக்கிறது. இரட்சிப்பினாலும் தேவனுடைய நாமத்தினாலும் நாங்கள் கொடியேற்றுவோம் அப்படின்னு இங்கே கோட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அது தெலுங்கு பைபிளில் ஜெண்டா அப்படின்னு வந்துக்கணும், பதாக்கமு அப்படின்னு வந்துக்கணும். ஆனால் ஜெண்டாவும் இல்லை, பதாக்கும் இல்லை. என்ன வந்துச்சு? துவஜமும் வந்துச்சு. என்ன வந்துச்சு? துவஜமு எத்துச்சுன்னாமு அப்படின்னு இருக்கு. பார்த்தீங்களா? ஆமென் ஹல்லேலூயா. அதை இங்கிலீஷில் பார்த்தீங்களான்னா பேனர் அப்படின்னு இருக்கும். என்னது?
ஆமாம், டிஜிட்டல் பேனரா அப்படின்னு கேட்காதீங்க. அல்லேலூயா. பேனர் அப்படின்னு இருக்கும். லிஃப்ட் அப் மை பேனர் அப்படின்னு இருக்கும் வசனம். அல்லேலூயா. அப்போது கவனிக்கணும், 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய அடிப்படையிலே அந்த பேஸ், அந்த வார்த்தையை தான் ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் அதை எடுத்துக்கொண்டு கொடியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சிலுவையை கொடியை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஆமேன் சொல்ல மாட்டிங்களா? ஆமேன். அப்போ சிலுவை கொடி ஏற்றுவது தவறா, சிலுவை கொடி ஏற்றக்கூடாதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அது மட்டும் இல்லாமல் சிலுவையை கொடியை ஏற்றணுமா இல்லை சிலுவையை சுமக்கணுமா? இயேசு என்ன சொன்னார், இன்னைக்கு இருக்கிற ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அவங்க சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா, 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தான் காமிக்கிறாங்க. ஏன்னா தமிழில் படித்து புட்டு தமிழில் கொடியேற்றுவோம் அப்படின்னு இருக்குது, ஆனால் என்ன கொடின்னு தெரில. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கொடின்னு அங்கே என்ன பண்ணல, எழுதப்படலை. கொடியேற்றுவோம் அப்படின்னு எழுதப்பட்டுச்சு. அதை மட்டும், அந்த கொடியேற்றுவோம் என்ற வார்த்தையை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வருஷந்தோறும் டிசம்பர் மாதம் வச்ச உடனே ஒரு சிலுவை போட்டு, ஒரு வெள்ளை துணியில் ஒரு ரெட் ஸ்கிராச் போட்டு அந்த சிலுவை கொடியை எடுக்க அவர்கள் பழகிவிட்டார்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அப்போ அதை எடுக்கக்கூடாதுங்களா, அது பாவமா, அது தப்பா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டால் நான் ஆன்சர் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது. அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அதனால் கவனிங்க. ஆமேன். நான் இந்த வசனத்தை விளக்கி கொடுத்துட்ட பிறகு இந்த கொடி ஏற்றுறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, யார் ஸ்டார்ட் பண்ணா, எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வார்த்தைக்குள்ளே நம்ம போகலாம். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களோ? முதலாவது இந்த 20ஆம் அதிகாரம் இந்த 5ஆம் வசனம் தான் சிஎஸ்ஐ சர்ச்சஸ் அதிகமாக இந்த கொடியேற்றுகிறதை அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணார்கள். அவர்கள் இன்னைக்கு தொடர்ந்து செய்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஏற்றுகிறதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆமென். கொடி ஏற்றுகிறதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் ஏன் ஏற்றுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால், அவர்கள் சொல்லுகிற வார்த்தை இந்த சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தான் காமிக்கிறாங்க. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு ஐயாவை நாங்கள் சந்தித்தோம். அவர் ஆரம்ப காலத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு சர்ச்சில், ஏய் கொடியெல்லாம் ஏற்றக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி, அதல்ல அப்படின்னு அது என்ன பண்ணிக்கிறாரு, சர்ச்சில் கொடி ஏற்றுறது எதுவுமே இல்லாமல் நிப்பாட்டிருக்கிறாரு. நிப்பாட்டிட்ட பிறகு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. கடந்த வாரத்தில் அவர் திரும்பி பேசுகிறாரு, இந்த வருஷம் சர்ச்சில் கொடியேற்ற வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ ஜனங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ என்ன பண்ண, அப்போ வேணான்னு இப்போ என்ன பண்ணுற நான் கேட்டேன். அப்போ வேணாம் எதுக்கு சொன்னேன், இப்போ எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன காமிச்சார் தெரியுமா? சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை காமிச்சார். தமிழில் படி, தெலுங்குல தோஷம் இருக்குது, நீ தமிழில் படியா, தமிழில் பார்த்தா குடியேற்றுவோம் சோத்திரம் அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அப்போ நான் கேட்டேன், நீங்கள் சங்கீதம் 20ஆம் அதிகாரம் இத்தனை வருஷம் படிக்க இல்லை, இப்போ தான் படிச்சிங்களா அப்படின்ற மாதிரி. ஆமென் சொல்ல மாட்டிங்களா? அப்போ அந்த வெளிப்பாடு கிடைக்கலீங்களா அவருக்கு? இப்போ தான் கிடைச்சிச்சான். ஆமென் அல்லேலூயா. அப்படி உபதேசத்தை அவர்களுக்கு சாதகமாக வேணான்றதும் செய்கிறதும் அப்படி மாட்டக்கூடாது உபதேசத்தை எப்பவுமே. அல்லேலூயா. சரி போட்டோம். சரி, இந்த வேத அடிப்படை என்ன சொல்லுது என்று ஸ்கிரிப்சரெல்லாம் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? இந்த 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த கொடி, ஒரிஜினல் கொடி என்ன கொடி அப்படின்ற நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அது சிலுவை கொடி இல்லை. இந்த ஸ்கிரிப்சரல் பிப்ளிக்கல் மீனிங்கில் அது சிலுவை கொடி இல்லை. கவனிங்க, இந்த 20ஆம் சங்கீதம் 21ஆம் சங்கீதத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, மிக்ஸ்டு கேதர் சாம்ஸ் அப்படின்னா, அது என்ன சொல்லுவாங்க தெலுங்கில், அது என்ன சொல்லுவாங்கன்னா ஜன்ட கீர்த்தனலு அப்படின்வாங்க. என்ன கீர்த்தனா? ஆமாம், 20, 21 ஜன்ட கீர்த்தனா அப்படின்ற ஒரு வேர்டை பயன்படுத்தியிருக்காங்க. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இந்த 20ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது, 21ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது அப்படின்னா,
அந்த காலங்களிலே ராஜாக்கள் யுத்தத்துக்கு போவாங்க. எங்கே போவாங்க? யுத்தத்துக்கு போவாங்க. அப்போ யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க, ஜெபம். அவங்க வேண்டிக்கின்னு, அவங்க ஜெபம் அவங்களுடைய தேசத்தின் கொடி, அவங்களுடைய தேசத்தின் கொடியை அந்த யுத்தத்துக்கு கொண்டு போவாங்க. ஏன்னா யுத்தம் பண்ணும்போது எந்த பார்ட்டி, எந்த தேசம் அப்படின்னு அடையாளம் காமிக்கிறதுக்காக அவர்கள் அவங்களுடைய தேசத்தினுடைய சிம்பல் அந்த கொடியில் கட்டியிருக்கோம். அந்த ஆப்போசிட்டாக வர்ற தேசம் கூட அவங்க கொடியை கட்டியிருப்பாங்க. அவங்க அந்த தேசம், இவங்க இந்த தேசம்னு ஐடென்டிஃபிகேஷன் காமிக்கிறதுக்காக அவர்களுக்காக ஒரு கொடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? புரிஞ்சுச்சிங்களா? அப்போ ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணுவார்கள், ஆண்டவரை வேண்டிக் கொள்வார்கள். அப்படி வேண்டிக் கொள்ளப்பட்ட ஜெபம் தான் 20வது சங்கீதம். யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அவர்கள், யுத்தத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கடவுளே, யுத்தத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் அப்படி உதவி செஞ்சீங்களன்னா உங்கள் ரட்சிப்பை, உங்கள் விடுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் நாமத்தை நாங்கள் கொடியேற்றி பறைசாட்டுவோம் அப்படின்ட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ என்ன கொடி? அவங்களுடைய தேசத்தினுடைய சிம்பல் அந்த கொடி. அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல், இங்கே யுத்தம் பண்ணது இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு கொடி இருந்தது. அந்த கொடி யெகோவா தேவன். அவங்க கொடியிலே யெகோவா தேவன் சிம்பல் இருக்கும். ஆமென். கவனிங்க பிரியமானவங்களே. ஆனால் புறஜாதிகள் ராஜாக்கள், புற அந்நிய தேவர்களுடைய சிம்பல் அந்த கொடியில் இருக்கும். ஆனால் இஸ்ரவேலுடைய கொடியிலே மோகன் டேவிட் என்றதான சிம்பல் இருக்கும். நீங்கள் ஸ்டார் பார்த்துருப்பீங்க, ஸ்டார். அதுதான் யூதர்களுடைய கொடி இன்னைக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ இந்த கொடி எதுக்குன்னா பலான ராஜ்யத்துக்கு சேர்ந்தவர்கள், பலான ராஜ்யம் அப்படின்னு அந்த கொடியை அவர்கள் கொண்டு போவார்கள். இப்போ ஜெயித்த உடனே, அவர்கள் வெற்றி பெற்ற உடனே என்ன பண்ணுவாங்க? எங்கள் கொடி, எங்கள் தேசம் அப்படின்னு. என்ன கொடி ஜெயிக்கவில்லை, ஜெயித்தவர்கள் அந்த விஜயத்தை காட்டுவதற்கு நாங்கள் பலான தேசம், பலான ராஜ்யம், பலான அந்த காரியங்கள் என்று காமிக்கிறதுக்காக அந்த கொடியை பறைசாட்டி ஆட்டி அவர்கள் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அவர்கள் வெற்றி பெற்று திரும்பி வருவார்கள். நம்ம தேசம் ஜெயிச்சு விட்டது. இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்கும், அவங்க கொடி இருக்கும், நம்ம கொடி இருக்கும். அல்லேலூயா. யார் ஜெயிக்கிறானோ, ஜெயிச்ச உடனே அந்த பிளேயர்ஸ் எல்லாம் என்ன எடுத்துன்னு சுத்துறான்? எதுக்கு? ஆமாம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்படி யுத்தத்திலே போகிறவர்கள் பயன்படுத்தின கொடிதான் சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட கொடி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது அப்பத்துக்கு என்ன கொடி இல்லை. இந்த சங்கீதக்காரன் எழுத போது சிலுவை கொடி இல்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்துச்சா சிலுவை கொடி இல்லை? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இது தேசத்தின் கொடி, ஒரு ராஜ்யத்தின் கொடி. அவங்க தேசத்தினுடைய சிம்பல் இருக்கும். அவங்க ரட்சிக்கப்பட்டு விடுதலை பெற்று ஜெயம் பெற்று அந்த சந்தோஷத்தை தெரியப்படுத்துவதற்காக என் நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படியாக கொண்டு போன ஒரு அற்புதமான கொடி தான் அந்த கொடி, ஃபிளாக். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தெலுங்குல ஜெண்டா. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை, இதுதான் ஸ்கிரிப்சரல். யார் கேட்டாலும், யார் படித்தாலும் அப்படிதான் அது விளங்கணும். அதுதான் ஸ்கிரிப்சரல். அல்லேலூயா. வெறும் கொடின்னு எடுத்துக்கிட்டு அது சிலுவை கொடி அப்படின்ட்டு அதை மாற்றக்கூடாது. அல்லேலூயா. 21வது சங்கீதம் அது ஜெயம் பெற்று அவர்கள் வரும்போது எழுதினதான அற்புதமான சங்கீதம். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போயிட்டு 20ஆம் சங்கீதத்தையும் 21ஆம் சங்கீதத்தையும் ரெண்டையும் நீங்கள் வாசிக்கணும். யுத்தத்துக்கு முன்னாடி பண்ணது 20ஆம் சங்கீதம், யுத்தத்திலிருந்து ஜெயித்து பெற்று வரும்போது அவர்கள் இஸ்ரவேல்கள் பாடுகிறதான ஒரு சங்கீதம் 21ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ கவனிங்க. அப்போ அங்கே சொல்லப்பட்ட கொடி அது சிலுவை கொடி அல்ல, அது தேசத்தின் கொடி. அவர்கள் குடியிருக்கிற அந்த சிம்பாலிக் கொடி,
அந்த வசனத்தை தான் அவர்கள் ஆதாரமாக மையப்படுத்தி அந்த எல்லாருக்கும் கொடி இருக்குதுன்னு சொல்லி ஒரு கொடியை அவர்கள் ஆயத்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் கொடி இருக்குது அல்லவா, கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கொடி இருக்கணும் அப்படின்னு தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொடி ஒரு ஒயிட் கிளாத்தில், ஆமாம், ப்ளூ ரெட் இப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு சிலுவை கிராஸ் போட்டாங்க. அதுதான் கிறிஸ்தவர்களுடைய கொடி. அவன் சொல்ல மாட்டீங்களா? அவன் ஹல்லேலூயா. ஆனால் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கொடி இப்போ கிறிஸ்டியன் ஏற்றுற கொடிக்கு இந்த வசனம் பொருந்தாது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த கான்டெக்ஸ்டே வேறு. இப்போது இந்த வசனத்தை காமிச்சு எடுக்கிற கொடி இதுக்கும் அதுக்கும் எந்த விதமாக பொருந்தவே பொருந்தாது. ஹல்லேலூயா. ஆனால் இதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஹல்லேலூயா. இவங்க எப்படி அது பேரலாக மேட்ச் பண்ணி இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு கவனிங்க. நான் அந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நான் போகிறேன். ஹல்லேலூயா. இப்போது எப்படி சத்துருக்களுடைய கரத்திலிருந்து உலக சத்துருக்கள், உலக நாடுகளிலிருந்து எப்படி விடுதலை அவர்களுக்கு கிடைச்சிச்சோ, அந்த விடுதலையை செலிப்ரேட் பண்ணுவதற்கு அந்த கொடியை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் இந்த சிலுவை கொடி எப்படியாக வந்ததுன்னு சொன்னால், இயேசு ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்காக ஒரு 3ஐயும் ஜெயித்தார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எதையும் ஜெயித்தார்? பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ இந்த 3ஐயும் ஜெயித்து ஜெய வீரராக திரும்பி எழும்பி வந்தார். அந்த வீரனாக எழும்பி வந்த அவருக்கு ஒரு கொடி நமக்கு தேவை. கிறிஸ்டியனன் காமிக்கணும், யூதர்களன்னு காமிக்கிறதுக்கு ஒரு கொடி இருக்கு. அப்போ கிறிஸ்டியனன் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வெற்றியை எதிலிருந்து கர்த்தர் கொடுத்தாருன்னா சிலுவையிலே கொடுத்தார் என்று சொல்லி தான் அன்றைக்கு சர்ச்சஸ் எல்லாம் கலந்து அந்த கொடியை டிசைன் பண்ணாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எந்த கொடி சொல்லுங்க, என்ன கொடி? ஆமாம், இந்த கான்டெஸ்ட் இருக்கிற கொடி அல்ல. இயேசு ஜெயித்த பிறகு, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கொடி தேவை வேண்டும் என்று சொல்லி அந்த வெற்றியை, அந்த விடுதலையை கொடுத்தது சிலுவையிலே தான். இயேசு வெற்றி சரிந்தார் என்று சிலுவையை தான் கொடியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், இந்த கொடியை நாம் பயன்படுத்தலாமா? எஸ், பயன்படுத்தலாம், நோ ப்ராப்ளம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த கொடியை நாம் வீட்டில் கட்டலாமா? வீட்டு மேலே கட்டலாம், சர்ச் மேலே கட்டலாமா? கட்டலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த கொடியை நாம் எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா, இயேசு மரணத்தை ஜெயித்தார், பாவத்தை வென்றார், பிசாசை ஜெயித்தார். இந்த இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று ஞாபகமாக, சிம்பாலிக்காக நாம் அதை கட்டிக்கொள்ளலாம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தவறு இல்லை. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆனால் கவனிங்க, ஆனால் அதை வெற்றிக்கு சின்னமாக, அது விடுதலைக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டதை தவிர, அதை புறஜாதிகள் பிறர்கள் அதை பார்க்கின்ற போது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் கண்டுபிடிக்கத்தக்கதாக தான் அந்த கொடி கொடுக்கப்பட்டதே தவிர, அந்த கொடியை ஏற்றுட்டு இந்த வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்கும் ஊரை சுற்றி இதை நான் கொடியேற்றுகிறேன் என்று சொல்லி அப்படி ட்ரெடிஷ்னலாக மாற்றினாங்க பார்த்தீங்களா? அது சரியான உபதேசம் அல்ல. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சிம்பிளாக காமிக்கலாம், புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஜீசஸ் சொன்னது சிலுவை கொடி அல்ல, சிலுவையே எடுங்கள் என்று சொன்னார். இதை தான் இங்கே கவனிங்க. நான் சிலுவைக்கு இல்லை, சிலுவை கொடிக்கு ஆப்போசிட்டானவன் அல்ல. சிலுவை கொடி இந்த வசனத்தை மையப்படுத்தி இதுதான் சிலுவை கொடி எடுக்கிறோம் அப்படின்றாங்க பாரு, அதுக்கு நான் எதிர்மறையாக வேதம் அப்படி சொல்லவில்லை. அது ராஜாக்கள் காலத்திலே அடையாளமாக கொடுக்கப்பட்ட கொடி, அந்த கொடி வேறு. ஆமாம், இயேசு மரித்த பிறகு நமக்கென்று ஒரு கொடி வேணும் என்று சொல்லி, ஆமாம், அன்றைக்கு ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் எல்லாம் கலந்து ஒரு கொடியை தயார் பண்ணாங்க. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அந்த கொடியை வச்சுட்டு உண்மையான சிலுவையை எடுக்காம இந்த கொடியை நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறது அல்ல. அதை நம்ம சிம்பாலிக்காக கட்டிக்கலாம், அவ்வளோதான், காமிக்கலாம். எங்கன்னா நம்ம ஊர்வலம் போகலாம், அங்கே நம்ம இந்த சிலுவை நான் கிறிஸ்தவன் என்று காமிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் தவிர, அதையே
நான் நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, என் ஆண்டவர் எனக்கு இது பண்ணாக்கா நான் சிலுவை கொடி எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படின்னா எதுக்கு மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ட்ரெடிஷ்னலாக பொருத்தனைக்கா மாற்றிட்டாங்க. அது எடுக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? அது எடுக்கிறதுனால உனக்கு என்ன ஆசீர்வாதம்? ஒன்றும் கிடையாது. கவனிங்க, அந்த கொடியை எடுக்கிறவங்கெல்லாம் யாருன்னா, உண்மையான சிலுவை கொடியை எடுக்காதவங்க தான் அந்த கொடியை எடுத்துன்னு சுற்றிட்டுக்கிறான் இன்னைக்கு. எப்படின்னா, ரட்சிக்கப்படாதவன், மனம் திரும்பாதவன், அன்றைக்கி மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, அன்றைக்கி மட்டும் ஒரு பண்டிகை பண்ணி, அன்றைக்கி மட்டும் அப்படியே நான் ஐயரை கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு ஹாலோ கோலமாக பண்ணி அதை எடுத்துடுறான். சரி, அந்த சிலுவையை எடுத்தானே, அவனுக்கு சிலுவையே என்றால் என்ன தெரியுமா? சிலுவையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? சிலுவை பற்றி உபதேசம் தெரியுமா? இன்னைக்கு கவனிங்க, சிலுவை கொடி ஒரு சிம்பாலிக், அவ்வளோதான். தவிர அந்த சிலுவை கொடி ஜெயக்கொடியா எப்படி மாறிச்சு? அந்த சிலுவையில் யார் சுமந்தாங்க? அந்த சிலுவையில் என்ன நடந்துச்சு? அந்த சிலுவையில் நடந்ததுனால நம்ம வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்னு உணர்ந்து மனம் திரும்பினவனாக இருந்தா அவன் எடுத்தா கூட ஓகே. எல்லாம் சொல்லுங்க. மனம் திரும்பாமவே அந்த சிலுவையிலே இயேசு செஞ்ச அதையே அவன் பெற்றுக்காம மாறாம மனம் திரும்பாம அவன் நான் எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு மோசத்தில் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு போகிறத நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு சில ஹிஸ்ட்ரி நான் சொல்லிட்டு வேகமாக நாம் எதை எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகின்றேன். ஆமாம், ஒரு வசனத்தை நம்ம போகிறதுக்கு முன்னாடியாக நாம் இந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கின்ற போது, சார்லஸ் சி ஓவர்டன் என்றவர் 1897 ஆமாம் 1897 ஆண்டு ஏடியில் நியூயார்க்கில் இவர் சண்டே ஸ்கூல் சூப்பர்னெண்டாக இருந்தார். சண்டே ஸ்கூல் சூப்பர்னெண்டாக இருந்தவர் பிள்ளைகளுக்கு, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அவர் பாடங்களை எடுக்கின்ற போது, இயேசு அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, அதை அவங்களுக்கு ஒரு பிக்சர் மூலமாக காமிக்கிறதுக்காக அவர் ஒரு இது போட்டு, ஒரு சிலுவை போட்டு அதிலிருந்து அவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த போது, அப்பொழுது அவருக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு. இதை ஒரு ஃப்ளாகாக நம்ம டிசைன் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒயிட் கிளாத்தில் மேலே கார்னரில், சென்ட்ரல் இல்லை, மேலே கார்னரில் ஒரு கிராஸ் போட்டு, இதுதான் நம்மளுடைய ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி அவர் தான் அதை ஆரம்பித்தார். ஆனால் அன்அஃபிஷியல் அது அஃபிஷியலாக பிரகடனம் பண்ணப்படலை. அல்லேலூயா. அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. 1897 யார் அவர் பேர்? சார்லஸ் சி ஓவர்டன் என்றவர் தான் சண்டே ஸ்கூல் சூப்பர்டென்ட். அவர் தான் முதலாவது அந்த கொடியை வெளியே கொண்டு வந்தவர், அதை தயார் பண்ணினவர். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஃபெடரல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் எப்போனா ஜான்வரி 23 ஆமாம் 1942 பார்க்கும்போது 1942 தான் இது வந்து அஃபிஷியலாக இது கிறிஸ்தவர்கள் கொடி என்று சொல்லி அது வெளியே வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த கொடியை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது ஒரு சிம்பாலிக்காக சபைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு காட்டுறதுக்காக, காமிக்கிறதுக்காக அது கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அங்கிருந்து தான் 1942 இருந்து தான் இந்த சர்ச்சஸ், மெயின்லேண்ட் சர்ச்சஸ் எல்லாம் ஒரு பண்டிகையாக அதை நம்ம மாற்றி விடலாம், ஒரு ஃபெஸ்டிவலாக மாற்றி விடலாம். ஏன்னாக்கா அப்போது அவ்வளோ பக்தி இல்லை ஜனங்களுக்குள்ளே, அதனால் ஒரு பக்திக்கு நடத்தலாம். இப்படி ஒரு சிலுவை ஜெண்டா எடுக்கணும்னா ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், இப்படி ஒரு ஃபெஸ்டிவலாக அதை மாற்றலாம் அப்படின்ட்டு அந்நாட்களிலே அவர்கள் வந்து அதை சபைகள் ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சிலுவை கொடியை எடுப்பது ஒரு இயர்லி ஆனுவல் ஃபெஸ்டிவலாக அதை மாற்றி அவர்கள் அன்னைக்கு அதை தொடங்கினார்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து நம்ம வேதத்தில் பார்க்க முடியாது. ஜனங்களுடைய பக்தி விருத்திக்காக அவங்களை எப்படியாவது சிலுவைக்கு நேராக நடத்திடணும் அப்படின்ற ஒரு காரணத்தை அவர்கள் எண்ணினவர்களாக அந்த சிலுவை கொடியை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒரு நோக்கம் இருந்துச்சு, அதில் ஒரு நல்ல ஒரு தேவ பயம் இருந்துச்சு, அது நல்லதான் கொண்டு போனார்கள் ஆரம்ப ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா?
ஆரம்பத்தில் இருந்த தேவ ஜனங்கள் நல்ல விதமாக தான் அதை ஊழியக்காரர்கள் கொண்டு போய் ஒரு பக்தியாக, ஒரு விரதமாக, ஒரு பயமாக அதை பண்ணி கொண்டு வந்தார்கள். ஆனால் காலம் போக்க 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 அது ட்ரெடிஷ்னலாக மாறிவிட்டது. அதை தான் நாம் பிரியமானவர்கள், நம்மளுடைய ஆவிக்குரிய சபைகள் அந்த ட்ரெடிஷ்னலை எதிர்த்து நின்றது. சிலுவை அல்ல, கவனிங்க, சிலுவை அல்ல, சிலுவை கொடி அல்ல. சிலுவை கொடியை எடுக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாமலே அதை எடுக்கிறார்களே. அப்போ சிலுவையில் இயேசு சிந்தினதான அந்த இரத்தமும் அந்த தியாகமும் அந்த அர்ப்பணிப்பும் அதை பெற்றுக்கொள்ளாமல், அதை மனந்திரும்பாமல் வெறும் கொடியை பிடிச்சிட்டு போயிடுகிறானே, இவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்லி அந்த காலங்களிலே புரொட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் என்று சொன்னால் பிரியமானவர்களே, நம்ம ஜனங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு சேர்ந்தவங்க தான் ஆவிக்குரிய சபைகள். ஹல்லேலூயா. அதனால்தான் அதை நாம் என்ன பண்ணிட்டோன்னா, கொடியை அல்ல நாம் எடுக்க வேண்டியது சிலுவையை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களோ? என்ன எடுக்கணும்? ஆமாம், ஏசப்பா என்ன சொன்னார் நம்ம பார்க்கலாம். பிரியமானவங்களே, ஏசப்பா என்ன சொன்னார்? ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இயேசுவின் ஜெயத்வனி அதை பற்றி ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின அந்த நிருபத்தில் ஒரு வசனத்தை காமிக்கிற பாருங்க. அதை முடிச்சுட்டு நாம் வேகமாக இயேசு கொடியை எடுக்க சொன்னாரா, சிலுவை எடுக்க சொன்னாரா என்றதை நாம் பார்க்க போகின்றோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்தை எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தை குறித்தாவது அம்மா எங்க வாசிக்கிறீங்கம்மா? 13 வாசிங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்போ சிலுவைக்கு அவ்வளோ கனம் வந்தது காரணம் என்ன? எல்லாத்தையுமே அவர் என்னத்தில் எதில் அடித்தாராம்? சிலுவையிலே அடித்து விட்டார். ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவாய் இருந்த அத்தனை பாவங்களை, நியாயப்பிரமாணத்தை, எல்லாம் கட்டளைகளை எல்லாமே சிலுவையிலே அடித்து கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவ சேத்தா జయోత్సాహముతో వారిని పట్టి తెచ్చి బాహాటముగా వేడుకకు కనపరచెను. హల్లెలూయా சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம் பிரியமானவங்களே, கவனிங்க. இயேசு ஆண்டவர் எதில் அடிக்கப்பட்டார்? சிலுவையில் அடிக்கப்பட்டார். எதெல்லாம் சிலுவையில் அடித்தார்? பாவத்தையும் சாபத்தையும் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளையும் மனுஷனுக்கு நமக்கு நடுவாக இருந்த அத்தனையும் குலைத்து போட்டு ஒரு அற்புதமான சிலுவையில் வெட்டி சிறந்தார். அல்லது சொல்ல மாட்டீங்களா? வெறும் சிலுவையில் கைத்தில் போட்டுன்னு, இல்லைன்னா ஜெண்டா எடுத்துகிட்டு நான் சிலுவை வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு உலகத்திற்கு காமிக்கிறதுக்காக மட்டும் அதை நீங்கள் பயன்படுத்திட்டு அந்த சிலுவையிலே வெட்டி சிறந்த இயேசுவை வெட்டி கொடுத்த அந்த வெட்டியை நீங்கள் பெறாமல் எத்தனை சிலுவை எடுத்தாலும் அது உங்களுக்கு என்ன லாபம்? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதுக்காக தான் கடவுள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வேகமாக பார்க்கலாம் வாங்க. ஆமாம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு
கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கவனிங்க, இங்க என்னது நமக்கு பலன்? என்னது? சிலுவை கொடியா, சிலுவையின் உபதேசமா? ஐயா என்னது? இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு பவுலடியார்? சிலுவையை பற்றிய உபதேசம். சொல்லுங்க, என்னது? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ தேவபலன். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்போ கவனிங்க, நீங்க சிலுவையை கொடிய, சிலுவை ஃபிளாக ஹோஸ்டிங் பண்றவங்க இன்னைக்கு வெறும் ஹோஸ்டிங் தான் நடக்குது. ஒரு எடுத்துட்டு போறாங்க, அதுதான் நடக்குது ஒரு பாரம்பரியமாக. ஆனா சிலுவையின் உபதேசம் சபையில இல்லை. இன்றைக்கு சிலுவையின் உபதேசம் வேண்டும். சிலுவையின் உபதேசம் அறியாமல் ஒரு மனுஷனும் வெற்றி பெற முடியாது. சிலுவையின் உபதேசம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு சிலுவையின் உபதேசத்தை விட்டுட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இந்தியாவில் நடக்குது அது மாதிரி. எதுன்னு காமிக்கிட்டா, நம்ம இந்தியாவில் நடக்குது, அதை நம்ம தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். யார் அவர்? என்ன அம்பேத்கர்? சொல்லுங்க, யார் அவரு? யார் அவரு? என்ன பண்ணாரு? கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், ராஜாங்கத்தை எழுதி கொடுத்தவர். இன்னைக்கெல்லாம் நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறோன்னா இந்த உலக காரியங்களிலே அவர் தான் காரணமாக இருந்தார். எத்தனை பேர் தெரியும் அது? அல்ல சொல்ல மாட்டிங்களா? ஆனால் என்ன நடக்குது? எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸில் இவரை அப்படியே என்ன தலைமால தூக்கிட்டு அப்படியே பேசுகிறான். கவனிங்க, அவங்களுக்குன்னு ஒரு கொடி, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாச்சு, அவங்களுக்குன்னு ஒரு ஜெயந்தி, அது இதெல்லாம் பண்ணுறான். ஆனால் அவர் எப்படி அதை கொண்டு வந்தார், எழுதினார், எப்படி வாழ்ந்தார், எப்படியெல்லாம் அவங்க நடுவில் அவர் எப்படியெல்லாம் சஃபர் ஆகினார், அவங்கள எப்படி எதிர்த்து நின்னார், அவருக்கு என்னென்னலாம் அவருடைய வாழ்க்கையின் முறைகளை ஒரு எஸ்சி எஸ்டிக்கும் தெரியல. நான் சொல்கிறது புரியுதா? ஆர் யூ கெட்டிங்? என்னன்னா, அவரை நம்ம இன்ஸ்பயராக எடுத்துட்டு நம்ம நின்று சாதிக்கிறத விட்டுட்டு சும்மா ஸ்டாச்சுவை கட்டிப்புட்டு, நானும் அம்பேத்கர் ஒரு பிளாகை எடுத்து போட்டு, அன்னைக்கு ஜெயந்தி வந்துச்சுன்னா அன்னைக்கு சாக்லேட்டு எனக்கு பிடிக்கிறது இல்லை, அல்ல போகிறதில்ல. அதனால பார்த்தேன் நான். அன்னைக்கு என்ன பண்ணணும்? யார் இவர் அம்பேத்கர்? யார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெரியுமா பிரதர்? தெரியுமா அவர் என்ன பண்ணாரு? ஐயா அது தெரியாதனாலயா சும்மா அம்பேத்கர்னு வச்சுன்னு இன்னும் அடிமதனத்தில் தான் வாழ்ந்துனுக்கிறோம். பொலிட்டிக்கல் அடிமதனம். அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? பொலிட்டிக்கலாக அடிமதனத்தில் தான் இருக்கிறோம். எஸ்சி எஸ்டி எல்லாம் எந்த ஒரு சுதந்திரம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு அவரே எழுதலாம், அந்த சுதந்திரம் கூட இருந்திருக்காம நமக்கு. அதை இதெல்லாம் இந்த அம்பேத்கரில் நான் அது, நான் இது, நான் கொம்பு, நான் தோப்பு, நான் துரும்பு இப்படியெல்லாம் சொல்லுங்கிறான். பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒருத்தருக்கும் அவர் யார், அவர் என்ன தான் பண்ணார், என்ன புரட்சி பண்ணார், என்ன சாதிச்சார், அது யாருக்கு சொல்கிறதில்ல. சொல்லுங்க ஐயா, தெரியுமா உங்களுக்கு? படிங்க, அதெல்லாம் படிங்க. அல்லேலூயா. ஆமாம், எப்படியெல்லாம் வதக்குனாங்க அந்த நாட்களில், அது எப்படியெல்லாம் நின்றாரு. இன்னைக்கு அதையே நீங்களும் எடுத்துன்னு நிற்கணும். அது எங்கே நிற்கிறான் இன்னைக்கு எல்லாம்? சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், கவனிங்க. சேம் லைக் சும்மா அம்பேத்கர் அவ்வளோதான். ஆமாம், அதை பண்ணா இதை பண்ணாத எதுவுமே ஜனங்களுக்குள்ள அவேர்னஸை கொண்டு வரதில்ல. அவர் என்ன பண்ணாரோ அதுதான் இம்பார்ட்டன்ட். வெறும் ஸ்டாச்சை வச்சுட்டு வெறும் ஜெண்டா பிடிச்சிட்டு என்ன பண்ண போற? அது இல்லை. ஜனங்களுக்குள்ளே ஒரு மாறுதலை கொண்டு வரணும்னா அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும். அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் கூட இன்னைக்கு ஏசப்பா ஸ்டாச்சு வச்சுட்டு, மரியம்மா ஸ்டாச்சு வச்சுட்டு, கோயில்களை கட்டிட்டு வெறும் ஜெண்டாங்களை போட்டுட்டு இன்னையா லாபம்? வெறும் ஜெண்டால என்னதான்? அந்த ஜெண்டால இருக்கிற சிலுவை, அந்த சிலுவையை யார் சுமந்தார், எப்போ சுமந்தார், எதுக்காக சுமந்தார், என்ன பாடுபட்டார், அந்த உபதேசம் இல்லாமல் நீ எத்தனை வருஷம் சிலுவை எடுத்தாலும் நீ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? சிலுவையின் உபதேசம், சிலுவை கொடி அல்ல, சிலுவையின் உபதேசம்.
இன்னைக்கு சிலுவையின் உபதேசம் இன்னைக்கு ஒவ்வொரு நபரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இயேசு அந்த சிலுவையை, பாரமான சிலுவையை ஏன் சுமந்தார்? அந்த சிலுவையில் என்ன பண்ணாரு? அவர் பண்ணதை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாயா? அவர் சிந்தின ரத்தத்தால் உங்க பாவத்தை கழுவி கொண்டிருக்கிறாயா? நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாயா? நீ தூய்மையாக்கப்பட்டிருக்கிறாயா? அதுதான் தேவை. அது ஆகாம நானும் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு காலகாலமா ரட்சிக்கப்படாம மனதிருமாம அன்னைக்கு பரலோக போக முடியாதுமா, ஆண்டு வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. சிலுவையின் உபதேசம் அவங்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு அவங்க தான் அதிகமாக இந்த கொடியை எடுத்துட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீயும் நான் எடுக்க வேண்டியது உண்மையான சிலுவை. அல்ல சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா, ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? என்ன சிலுவை? என்ன சிலுவை? இயேசு சொன்ன சிலுவை. வாசிக்கலாம் வேகமாக. லூக்கா 9:23. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, கோட் பண்ணீங்களா? அதை அனுதினமும். ட்ரெடிஷனல் சர்ச்சஸ் ஆனுவல் flag hosting started a annual simply flag only. hallelujah. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, flag அல்ல, annual அல்ல, every day. hallelujah சொல்ல மாட்டீங்களா? அது உலகம் சொன்னது, அது மனிதர்களால் வைக்கப்பட்டது. அது ஒரு சிம்பலா வச்சுக்கலாம். கிறிஸ்தவர்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக பயன்படுத்தலாம், தவறு இல்லை. அதையே தூக்கிட்டு இயேசு சொன்ன சிலுவை தூக்கின மாதிரி ஃபீல் பண்றான் பாருங்களா, அதுதான் ரொம்ப தவறு. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் அதிகாரம் நான் சொல்லவில்லை, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், யா பின்னே ஒருவன் வர வேண்டும் என்றால், யா என்னை ஃபாலோ ஆகணும் ஒத்த அப்படின்னா அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். என்ன பண்ணணும்? தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். ஐயோ, நான் துரோகி, நான் பாவி, இவ்வளவு மோசமான என்னை இந்த சிலுவையின் ரத்தம் தான் என்னை மீட்டது. இந்த சிலுவையில் என் இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பாக தன் ரத்தத்தை சிந்தினார், அடிக்கப்பட்டார். இனி இந்த ரத்தத்தில் கலவப்பட்ட நான் எப்படி பாவத்தை செய்வேன், உலகத்தில் எப்படி போவேன் என்று சொல்லி உன்னையே நீ என்ன பண்ணணுமா? வெறுமையாக்க வேண்டும். உன்னை என்ன பண்ணணுமா? தாழ்த்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என்னை ஒருவன் பின்பற்ற கடவானானால் அவனை தன்னைத்தானே என்ன பண்ணி வெறுத்து. சொல்லுங்க இத. அல்லேலூயா. ஐயோ, அவங்கள யார் வெறுத்துக்கிறாங்க? யாரும் வெறுத்துக்கிறது இல்லை. அவங்கள பற்றி நிறைய புகழ்ந்து பேசிக்கிறோம். வெறுத்து, எஸ், வெறுத்தாதான். அப்போ வெறுத்து அப்படின்னு என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாத நடக்கைகள், வாழ்க்கைகள், ஆண்டவருக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லாமல் நடந்துட்டுமோ, பேசிட்டுமோ, வாழ்ந்துட்டுமோ, சா அப்படின்னு ரியலைஸ் ஆகி அதை வெறுக்கணும். சொல்லுங்க அதை பக்கத்தில் வெறுக்கணும். ஹல்லேலூயா. இப்போ தண்ணி போடுவானுக்கோ அவன் என்ன பண்ணனத? ஆமாம், விபச்சாரத்தில் இருக்கிறான், அவன் என்ன பண்ணனத? சொல்லுங்க பிரதர். வெறுக்கணும். வெறுத்தாதான் ஏசப்பா பின்னாடி போக முடியும். வெறுக்காம என்ன பண்ண முடியாது? சிலுவை எடுத்துன்னு போகலாம். ஐயர் முன்னாடி, ஜனங்க முன்னாடி போயிட்டு இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு கொடுத்தலாம் கொடியை. ரொம்ப ஈஸி தானே, அது ரொம்ப கஷ்டம் இல்லாதது அது. அல்லேலூயா. ஆமாம், அப்படி அந்த காலத்தில் ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்களும் பண்ணாங்க, தவறு இல்லை, நோக்கத்துக்கு தான் பண்ணாங்க. ஆனால் அந்த நோக்கத்திலிருந்து வெளியே வந்துச்சு சபை. அப்படியாவது சிலுவை பற்றி கற்றுக்குவான்னு வந்தான், அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் சிலுவை பற்றி கற்றுக் கொடுக்குற ஐயருங்களும் இல்லை, சிலுவை பற்றி போதிக்கிறவங்களும் இல்லை. ஆமாம், ஜெண்டா மட்டும் பெருசாக ஜெண்டா நட்டு எல்லாம் ஜெண்டா கட்டுறாங்க. இன்றைக்கி தேசிய கொடி கட்டுறான். இன்றைக்கி அல்லேலூயா, இந்தியா தேச கொடி ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணுறான் இல்லைங்களா? ஆமாம், இன்றைக்கி பாட்டு பாடுறான். எப்படி தேசபக்தி அது? அப்போ தேவபக்திக்கு ஒரு கொடி,
அதனால் இந்த தேவ பக்திக்கு ஒரு கொடி. ஆனால் இயேசு சொன்ன கொடி என்ன கொடி தெரியுமா? கொடி அல்ல, சிலுவையே எடுக்கணும். சொல்லுங்க, என்னது? நான் சொல்கிறேன்னா ஏசப்பா சொன்னாரா? ஆமாம், சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அல்லேலூயா. சீசர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, என்ன ஒத்தம் பின்பற்றி வரணும் அப்படின்னா தன்னைத்தானே வெறுத்து. இந்த வார்த்தை சொல்லுங்க, என்னது? வெறுத்து. என்ன பண்ணணுமா? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. எப்போ எடுக்கணுமா? எப்போமா? டிசம்பர் 1ஆம் தேதியா, 2ஆம் தேதியா, 5ஆம் தேதியா? எப்போ பிரதர்? எப்போ? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எப்போ சொல்லுங்க பக்கத்தில்? 365 நாட்கள், எவ்ரிடே அப்படின்னு ஒரு சிலுவை கொடியை போட்டு, ஆமாம், அவங்க வெஹிக்கிளுக்கோ இல்லைன்னா அவங்க எதுக்கோ கட்டிட்டு டெய்லி ஆண்டவர் சுமக்க சொன்னார். என்ன சுமக்க போகிறீங்க? ஆண்டவர் சொன்னது கொடி அல்ல. கொடி வெட்டிக்கு சின்னமாக அதை ஆட்டி நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்வதற்கு தவிர வேறு எதுக்கும் அல்ல. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆனால் இயேசு சொன்னது கொடியாய் அல்ல. இயேசு சொன்னது சிலுவையே சுமக்க வேண்டும். என்னது சுமக்க வேண்டும்? சிலுவை என்றால் என்ன? சிலுவை என்றால் பாடு. சொல்லுங்க. சிலுவை என்றால் உபத்திரவம். சிலுவை என்றால் அடிகள், காயங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஏசப்பா சிலுவையை அவர் கொல்கதா மலைக்கு சுமந்து சொல்லும் போது ரொம்ப லேசாக தூக்கின்னு போட்டாரா? எப்படி போனார் ஏசப்பா? சிலுவை காட்சியை நீங்கள் பார்க்கலீங்களா? ஏசப்பா எப்படி சுமந்துன்னு போனார் சிலுவையை? இப்போ அந்த சிலுவை யாருக்காக சுமந்தார்? அவருக்காகவா நமக்காகவா? அந்த சிலுவையிலே அவர் என்னதான் ஏற்றுக்கினாரு? நம்ம பாவங்கள் எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கினாரு. அப்போது நம்ம பாவத்துக்காக அவர் என்ன பண்ணார்? பாரமான சிலுவையே, சுமக்க முடியாத சிலுவையே சுமந்து அடிகள் பட்டு ஆணிப்பட்டு என்ன பண்ணார்? ரத்தம் சிந்தி, கேலி, பரியாசம், நிந்தை, அவமானம் அத்தனையும் சகிச்சு கொண்டு அந்த சிலுவையே கொண்டு போய் அந்த சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அவர் சுமந்த சிலுவை நமக்காக சுமந்தார். இப்போ நம்ம எல்லாரும் யார் பிள்ளையா மாறணும்? ஏசப்பா பிள்ளையா மாறணும். பாவத்திலிருந்து கழுவப்பட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்காக எப்படி அவர் சிலுவை சுமந்தாரோ நம்ம அவருக்காக அவர் சுமந்த சிலுவையை நாம் சுமக்கணும். புரிஞ்சுச்சா? இப்போ அவர் என்ன சிலுவை சுமந்தார்? பாரமான, கஷ்டமான, உபத்திரவமான சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவுக்காக நம்மளும் சிலுவையை சுமக்கணும். சிலுவை என்ன? பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், இதெல்லாம் பாடுகள், நமக்கு வருகிற பாடுகள். அப்போ இந்த பாடுகள் நடுவிலே எனக்காக யான் பாடுகளை ஆண்டவர் சுமந்து கொண்டார். இயேசுவுக்காக என்ன பாடு வந்தாலும் நான் இயேசு பின்னே போவேன். அதான் அவங்க சிலுவை. அல்லேலூயா. புரிஞ்சிச்சிங்களா? சிலுவைன்னா, கிராஸ்ன்னா கைத்தில் கோல்டு போட்டுக்கிறது, பெரிய பிஷப்புங்கெல்லாம் போட்டுறது, இதெல்லாம் ஈஸியாக யாருன்னா போட்டுக்கலாம். அல்லேலூயா. இதை யாருன்னா சுமந்துடலாம். ஆனால் ஏசப்பா சுமக்க சொன்ன சிலுவை அவருடைய சிலுவை. அல்லேலூயா. அதுக்கு தான் சொன்னார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. அப்போ ஒவ்வொரு சிலுவையின் ரத்தத்தில் மீட்கப்பட்ட அத்தனை ஜனம், சிலுவையின் பாடுகளாலே ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் என்னதான் பண்ணணும்னா, இயேசு நமக்காக சிலுவையை சுமந்தது போல நாம் இயேசுவுக்காக இவைகளை சுமக்க வேண்டும். அதுதான் சிலுவை. அப்போது இந்த பாடுகள் ஒரு நாள் மட்டுமல்ல, 365 நாட்களும் நமக்கு இருந்தாலும் நாம் ஏசப்பாவை பின்பற்ற வேண்டும். நம்ம அல்லேலூயா. இது எப்படி இதை நம்ம விளங்கி கொள்ளலாம்? இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்க்கலாம். கவனிங்க பிரியமானவர்களே, அந்த 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. இப்போ தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன்
தன் ஜீவனையும் இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். 25 வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஹல்லேலூயா. இந்த 24 நம்ம வாசித்த வார்த்தையின்படி நாம் பார்க்கின்றோம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், யாரெல்லாம் ஜீவனை ரட்சிக்கணும்ன்ற விரும்புறானோ அவனெல்லாம் அதை இழந்து போவான். ஹல்லேலூயா. எதை? ஹலோ, ஜீவனை ரட்சிக்கிறவன் அதை இழந்து போவான். அதுக்காக ஜீவனையே கொடுக்கிறவன் அதை பெற்றுக்குவான். அதுன்னா என்னது? ஐயோ தெரியலீங்களா? அதுன்னா பரலோக ராஜ்யம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னும் உங்களுக்கு புரிவதற்காக மத்தேயு 9 அதில் கூட நாம் வாசிக்கலாம். 16 அதிகாரம், மத்தேயு 16 அதிகாரம் யாரோடு பேசுகிறாருன்னா இதை தன் சீஷர்களோடு பேசுகிறதை பார்க்கிறோம். 24, 25 நீங்கள் வாசிங்க. அப்பொழுது வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஹல்லேலூயா. ஐயா கவனிங்க, இயேசுவுக்காக இந்த மாம்சமான இந்த ஜீவனை, இந்த சரீரத்தை நாம் இழந்து போனாலும் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அதை என்று சொன்னால் எது? நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. எதை? பரலோக ராஜ்யம். இந்த ஜீவனை நீங்கள் விழுந்து போக தயாராக இருந்தால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இல்லை இது நான் இழுக்க தயாராக இல்லை, இந்த ஜீவன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இந்த ஜீவனையே நீங்கள் அது அதிகமாக அதுக்கு நீங்கள் உங்களை வாழ்க்கையை கொடுக்காம இந்த உலக பிரகாரமான ஜீவனுக்கு நீங்கள் கொடுத்தீங்களன்னா அதை எழுந்து போவீங்க. உங்களுக்கு எது வேணும்? இந்த பூமி வேணுமா, பரலோகம் வேணுமா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ பரலோகம் வேணும்னா உங்கள் ஜீவன் இழுந்து போகிறதான உபத்திரவங்களும் நடக்கும். அப்படி நடந்தாலும் நான் ஏசப்பா பின்னாடியே போவேன். அதுதாயா சிலுவை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரே வார்த்தையில் சொல்லிட்டுமா? சிலுவைன்னா உயிரையே எண்ணாம, இந்த ஜீவனையே எண்ணாம, இந்த ஜீவன் என் ஆண்டவருக்காக போனாலும் பரவாயில்லை, நான் ஏசப்பாவை மட்டும் விடமாட்டேன், அவரை பின் செல்லுவேன் என்று பின் செல்றான் பாருங்க, அவன் அதை பெற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அதை தான் சிலுவை என்று கர்த்தர் கருதினார். புரிஞ்சுச்சிங்களா? சிலுவைன்னா கிறிஸ்டியன் லைஃப்பில் வர பாடுகள், அந்த பாடுகள் மத்தியில் கிறிஸ்டியன் ப்ராக்டிஸ் பண்ணுற பாருங்க, ஏசப்பா பின்னாடி வர்றீங்க பாருங்க, அதுதான் சிலுவை சுமக்கிறது. இனி ஒரு ஜெண்டாவை போட்டுட்டு அன்றைக்கே கொடி கட்டி எடுக்கிறத மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சு எடுத்தான நீ இன்னும் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறன்னு அர்த்தம். இயேசு சொன்ன சிலுவை என்னது தெரியுமா? அதுதான் ஒரிஜினல் சிலுவை. இது எல்லாரும் எடுக்க முடியாது. ஐயா கவனிங்க, ஃப்ளாகை எல்லாம் எடுத்துடலாம், ஆனால் இந்த சிலுவையா எல்லாரும் எடுக்க முடியாது. தன் ஜீவனையே விட அதை நேசிக்கிறவன் தான் அந்த சிலுவை எடுக்க முடியும். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த சிலுவை அதுதான். யாருக்கு சொல்லிக் கொடுத்தது? சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த சிலுவை. இன்றைக்கி சபைக்கு நான் அதை தான் சொல்லிக் கொடுக்குறேன். ட்ரெடிஷ்னலாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் ட்ரெடிஷ்னலாக படிப்பேன். எங்கே ஆரம்பிச்சப்பட்டுச்சு, எந்த நோக்கத்துக்காக அதை ஆரம்பித்தாங்க, அது இப்போ எங்கே போய் முடிஞ்சிச்சு, இப்போ அது நமக்கு தேவையில்லை. இயேசு சொன்ன சிலுவை. சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன சிலுவை சுமக்கணும்? எதுக்கு? பரலோக ராஜ்யம். வெரி குட். யாரோ சொன்னாங்க பின்னாடி, என்ன ராஜ்யத்துக்கு? ஆமாம், இயேசுவை பின்பற்ற கடவான் என்றால் அவன் தன்னைத்தானே முதலாவது என்ன பண்ணணும்? வெறுத்து. சொல்லுங்க என்னது? ஆமாங்க, வெறுத்தாதான் என்ன பண்ண முடியும்? சிலுவையை
அப்போ என்ன சிலுவை இது? டெய்லி சுமக்கிற சிலுவை. சொல்லுங்க, என்ன சிலுவை? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆனால் இன்னைக்கு இந்த சிலுவையை பற்றி போதிக்கணும், இந்த சிலுவையை எடுத்து சுமக்கணும். இந்த சிலுவை எடுத்து சுமக்கும் போது நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லை, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்வோம். அப்போனா உயிருக்கும் பயப்படாமல் இயேசுவை பின்பற்றது தான் சிலுவை. அல்லேலூயா. உலகத்துக்கும் பயப்படாமல் இயேசுவை பின்பற்றதான் சிலுவை. கீழ வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது 27ஆம் வசனத்தில் ஆமாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன். அந்த மைக்கை பாருங்கப்பா, அத்தனை முறை பார்த்துனுக்கிறோம், அதை கவனிச்சு பார்க்கவே மாட்டீங்களே. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு. இந்த லூக்கால இருக்கு, நல்ல கிளியர், அதை வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம். வாங்க, லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். அந்த 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். 26ஆம் வசனத்தில் வாசி. என்னை குறித்தும் என் வார்த்தை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ, ஆமாங்க கவனிங்க, யார் வெட்கப்படுறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது. ஆமா, யாரு ஏசப்பா பத்தி வெக்கப்படுறானோ, வெக்கப்பட்டு நான் கிறிஸ்டின் இல்லை, நான் ஜீசஸை பிலீவ் பண்ணல அப்படின்னு ஒரு சிலர் வெக்கம் ஷையா ஃபீல் பண்ணுறாங்க பாருங்களா, அவன் இன்னும் சிலுவை சுமக்காதவன். ஆமென். அவனுக்கு என்ன நடக்கும்னா, இந்த பூமியில் ஏசப்பா பிள்ளைன்னு நீ ஒத்துக்கலன்னா அவர் மகிமையோடு வரும்போது அவர் உங்களை பார்த்து வெக்கப்படுறாராம். அல்ல சொல்ல மாட்டீங்களா? அப்போ சிலுவை என்ன தெரியுமா? சிலுவை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் முன்னாடி, அதிகாரங்களுக்கு முன்னாடி, ராஜாக்களுக்கு முன்னாடி, புறஜாதிகளுக்கு முன்னாடி யாரெல்லாம் உயிரை எடுத்துடுறா அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு முன்னாடி நான் இயேசுவை மட்டும் பின்பற்றுவேன் என்று நிற்கிறான் பாருங்களாம். அதுதான் உண்மையான சிலுவை. அல்லேலூயா. அதுக்கு தான் அது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. சிலுவை எடுக்கிறதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு நாள் எடுத்துறது அல்ல, தினந்தோறும் எடுக்க வேண்டிய சிலுவை இயேசு சொன்ன சிலுவை. ஆனால் யான்வல்லி எடுங்கன்னு சொன்னது அது மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆச்சாரம். அதில் சொல்ல மாட்டீங்களா? அப்போது இன்னைக்கு 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை காமிச்சிட்டு இதுதான் சிலுவைன்னு சொல்லி கொண்டிருக்கிறது பல காலமாக சபைகள். 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. அது கொடின்றது உண்மைதான். அது சிலுவை கொடி அல்ல, அது தேசிய கொடி, அது ராஜாக்களின் கொடிகள். ஹல்லேலூயா. ஆனால் நீயும் நானும் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு கொடி இருக்கிறது. அது உண்மையான இந்த துணியில போட்ட கொடி அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக படுகிறதான அவமானங்கள், கிறிஸ்துவுக்காக படுகிற காயங்கள், கிறிஸ்துவுக்காக படுகிற நிந்தைகள், கிறிஸ்துவுக்காக படுகிறதான பிரயாசங்கள், கஷ்டங்கள், பட்டினி, இதெல்லாம் தான் சிலுவை. அதை பற்றும் அவன் இயேசுவை பின்பற்றான் பாருங்க, அவன் தான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இயேசு காமிச்சு கொடுத்த சிலுவை என்ன சிலுவை என்று சொன்னால் அது ஒரிஜினல் சிலுவை எடுக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும் ஹல்லேலூயா. ஆமாங்க பிரியமானவங்களே, அதனால்தான் நாம் ஒரிஜினல் சிலுவையை எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் எடுத்துனுக்கிறீங்க? அதனால் உங்களுக்குள்ள எந்த கவலை வேணாம். ஐயோ அவங்க எல்லாம் கொடி எடுத்துனுங்கிறாங்களே, நம்ம இடத்துலையே ஒருவேளை நீங்கள் தெரியாமல் இத்தனை வரைக்கும் கொடி எடுத்துருக்கலாம். இனி நீங்கள் எடுக்க வேண்டிய கொடி ஒரிஜினல் கொடி. சொல்லுங்கள் பக்கத்தில், ஒரிஜினல் சிலுவை. ஆமாம், அது எத்தனை நாள் எடுக்கணும்? 365 நாட்கள், ஒவ்வொரு நாளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும். பக்கத்தில் கைப்பிடிச்சி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் அந்த கொடியை எடுப்போம். நேரம் ஓடி போச்சு, பிரசங்கம் பாதியில் நின்றுச்சு. அல்லேலூயா. நான் என்ன பண்ணிட்டோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் எத்தனை பேருக்கு விளங்கிச்சோ விளங்கலையோ தெரில, விளங்கினவர்கள் விளங்க பண்ணுவீராக, விளங்காதவர்களுக்கு விளங்க பண்ணுவீராக. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் மேந்து நிற்கலாம். நேரம் ஓடி போச்சு. திருந்த ஆராதனை இருக்குது, 2ஆம் சர்வீஸுக்கு போனோம், ஐராலாவுக்கு போனோம், பிரான்ச் சர்ச்சஸ் பாஸ்டர்ஸுங்க போனோம். ஆமென். எல்லாம் மேந்து நிற்கலாம். ப்ளீஸ் எவ்ரிபடி ஸ்டாண்ட் அப். இன்னும் சிலுவை பற்றி நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வெறும் இன்ட்ரடக்ஷன் ஆரம்பித்தேன், அவ்வளோதான்.
இன்னும் போல உள்ளைக்கு போல, நம்ம ஆழத்துக்குள்ளே போல. ஆமாம், ஸ்கிரிப்சுரல் வேதத்தை மட்டும் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். வேதமே விளக்கு, வேதமே சத்தியம். இந்த வேதத்தை ஃபாலோ ஆவுங்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு இந்த வசனங்கள் உங்களுக்கு புரிந்தது? இன்னைக்கு நீங்கள் சுமக்க வேண்டிய சிலுவை என்ன சிலுவை? பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்கள். என்ன சிலுவை சொல்லுங்கள்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். கோல்டு சிலுவா, கொம்பு சிலுவா, பிளாஸ்டிக் சிலுவா, கொடி சிலுவா, என்ன சிலுவை சொல்லுங்க? இயேசு பாடுபட்ட சிலுவை சொல்லுங்க. இயேசு பாடுபட்டு எனக்கா எப்படி சுமந்தாரோ அவருக்காக நான் சுமப்பேன்னு நிற்கிற பாரு, அதுதான் சிலுவை. ஒவ்வொரு நாளும் அவருக்காக நீ பெயின் வந்தாலும் அவரை பின்பட்டு. ஓ, எல்லா ஜனங்கள் மத்தியில் நான் ஆண்டவருடைய பிள்ளை இன்னும் சொல்றியே, அதுதான் இயேசுவுக்காக கொடுக்கிற மகிமை. அந்த சிலுவை நீங்கள் சுமக்கணும். எல்லா கண்களை மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லா கண்களை மூடி கர்த்தரோடு நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, நான் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் உம்மை பின்பற்றதே சிலுவை என்று தெரியாமல் போயிடுச்சு. ஆண்டவரே, நான் கஷ்டம் வரும்போது பாடு வரும்போது ஐயோ எதுக்குடா இந்த ஏசப்பா ஏற்றுக்கணேன்னு சொல்லி பேசிட்டேன். ஆண்டவரே அப்பா, என்னை மீட்டும்படியாக, என்னை இரட்சிக்கும் பொருட்டாக எத்தனை பாரமான சிலுவை, எத்தனை வேதனை நிறைந்த சிலுவையே, அத்தனை பெயினை நீ சுமந்து கொண்டு எனக்காக சிலுவை சுமந்தீரே டேடி. நாங்கள் உமக்காக நீர் கொடுத்த இரட்சிப்பை பெற்றுக்கொடுத்து கொள்றதுக்காக உம்மை பின்பற்றுவோம் ஆண்டவரே. எங்களை வெறுப்போம் ஆண்டவரே. அனுதினமும் எங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு அப்பா, எங்களுக்குன்னு ஒரு சிலுவை இருக்கிறது அப்பா. எப்படி உமக்கென்று ஒரு சிலுவை இருந்துச்சோ எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சிலுவை இருக்கிறது. அது நீர் சுமந்த சிலுவை, அது நீர்பட்ட பாடுகள் என்றப்பட்ட சிலுவை. அந்த சிலுவையை பற்றி நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுலடியார் சொல்லி இருக்கிறார். அந்த சிலுவையின் உபதேசத்தையே நான் பிரசங்கம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவனே, பிரியமானவளே, சிலுவை பார்க்கும் போதெல்லாம் அந்த சிலுவையில் அறிந்த இயேசுவை அறிவி உலகத்திற்கு. அந்த சிலுவையை சுமந்த இயேசுவை பிரகடனம் பண்ணு. பண்டிகை பண்ணுகிறது அல்ல, பிரஸ்தாபப்படுத்துகிறது முக்கியம். பண்டிகை அல்ல முக்கியம். பண்டிகையில ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. அந்த கிறிஸ்துவின் சிலுவையை பிரஸ்தாபப்படுத்து ஜனங்கள் மத்தியிலே. அந்த சிலுவையின் உபதேசத்தை சொல்லு ஜனங்களுக்குள்ளே. ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி. எல்லா கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கிற கிறிஸ்தவர்கள். உமக்காக எல்லா ஜாதிகள் மத்தியிலே நான் இயேசுவின் பிள்ளை என்று அறிக்கை பண்ணுகிற கிறிஸ்தவன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் என் இயேசு, என் ஆண்டவர், என் இயேசு, என் தகப்பன், என் தேவன் எனக்காய் ஜீவனை கொடுத்தவர் அப்படி நான் எல்லாருக்கும் மத்தியிலே சொல்லுவேன் ஆண்டவரே. எல்லாருக்கும் மத்தியிலே பரசாட்டுவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ரபா கனமா ஷகலபா ஒரு கன தினமக்கர ஷபலபா. சிலுவையை சுமக்கணும், சிலுவையை சுமக்கணும். ஏசப்பா, பாவத்தில் வாழ்ந்தவர்கள் சிலுவை சுமக்க முடியாது. உலகத்தை ஆசையில் வாழ்கிறவன் பாவத்தை சிலுவையை சுமக்க முடியாது. அவங்க தான் ட்ராப் ஆகிடுவாங்க. ஐயோ, என்ன இப்படி கஷ்டம் வந்துச்சே. ஆமாம், கஷ்டம் வரணும், வந்தாதான் அவன் தான் கிறிஸ்தவன். அந்த கஷ்டத்தின் மத்தியில் நிற்கிறவன் தான் தன் ஜீவனையே வெறுக்கிறவன். எதுக்கு நான் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தன் ஜீவனையும் பாராமல் கொடுக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஒப்பு கொடுப்பீங்களா? பரலோக பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சபையை தொடர்ந்து நாங்கள் உங்கள் சிலுவையை சுமப்போம் ஆண்டவரே. அனுதினமும் சுமக்கிற ஒரு சிலுவை, அதை தான் இன்றைக்கு சபைகள் மாட்டிவிட்டது. ஜனங்களுக்கு லகுவான ஒரு வழியை ஆண்டவரை காமிச்சு விட்டார்கள். அந்த லகுவான வழியில் போயிட்டுக்கிறாங்க. அதனால்தான் லேசான சிலுவை கொடியை சுமக்கிறதுனால அவர்களுக்கு பாடுள்ள சிலுவையை சுமக்க தெரியாம எத்தனையோ பேர் சும்மா கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா விட்டுட்டு போயிடறாங்க. ஆண்டவரே, நீங்க சொன்ன சிலுவையை இன்னைக்கு மாத்திச்சு உலகம். நீங்க எடுக்க சொன்ன சிலுவையை எடுக்காம நீ எடுக்க கூடாததை எடுத்து இன்னைக்கு லகுவா இருக்குது சிலுவைன்னு மாத்திட்டு நிறைய பேருக்கு கஷ்டம், பாடுங்க, உபத்திரவம், வியாதி, பிரச்சனை வரும்போது உம்மை மறுதலிக்கிறாங்க, உம்மை விட்டு தூர போறாங்க. ஆண்டவரே,
அப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சிலுவை. கிறிஸ்தவம் என்றாலே இந்த உலகத்திலே பாடுகள், வேதனைகள், கண்ணீர், துக்கம், அது நடுவிலே ஏசப்பாவை நீ பின்பற்றினார் உனக்கு பரலோகம் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று போதிக்கிற போதனைகளை மாற்றிவிட்டார்களே சபைகள் இன்றைக்கு. ஓ, அவர்களுக்கு கிருபை தாரும், அவருடைய மனக்கண்களை தரும். ஜனங்களும் அதுக்கு பழகிட்டாங்க, அதுதான் பெருசு நினைக்கிறாங்க. அப்பா, சுமக்க வேண்டிய பாரமான சிலுவையை சுமக்கிறத இன்னைக்கு தெரியாம அதுக்கு நடத்தாம போறதுனால சபைகள் இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பக்தியில வராம இருக்குது. அப்படி இருந்தா அப்படி வருகையில் கைவிடப்படும் ஐயா. இந்த சபையில் இருக்கிற ஒருவரும் அப்படி கைவிடப்படக்கூடாது அப்பா, ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். சிலுவையை சுமக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தீங்களே, எதை சிலுவை என்று கற்றுக் கொடுத்தீங்களே, அவைகளை சுமக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நிற்கிற வண்ணமாக ஒரு பாடலை பாடி வேகமாக காணிக்கை தசம்பாகங்களை எடுத்து விட்டு நாம் திருவிழா ஆராதனைக்கு போகலாம். நம்ம அதில் பாட்டு பாடும்படியாக சகோதரிகள் முன்னு வருவார்கள். சிஸ்டர்ஸ் ஆயத்தமாக இருக்காங்களா? எம்மிமா சிஸ்டர்ஸ் அண்டு சந்தனா சொல்லியிருந்தேன், அவங்க ஆயத்தமாக இருந்தால் வாங்க. இல்லைங்களா? பாஸ்டர் பாடுவாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு எங்கள் பேத்திங்கரில் அவங்க ஸ்கெட்டில் இருக்கிறாங்க. கிறிஸ்மஸுக்கு அவங்க கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதனால உண்மையை வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். பாட்டு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கும்போது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை, தசம பாகங்களை நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதனால்தான் நாங்கள் இங்கே சிலுவை கொடி ஏற்றலை. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் சிலுவையை எடுக்க வேண்டும். நாங்கள் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும்போது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உம்மையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்தே. பாஸ்டர்மா மைக்கெடு. வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறிவிடும், நீதியை பொறுப்பவரும் நிரந்தர அமைதி வரும், நீதியை பொறுப்பி வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையை வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம், சுகத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். மறுபடி பாலம்மா. சிலுவை சுமப்பதினால் எல்லாரும்
சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். நீதியை பொறுப்பவரோ நிரந்தர அமைதி வரும். தீயை பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். செவிக்கலாமா? உன்னையே வெறுத்து விட்டால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் நாம் வாழ்ந்திடலாம். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னங்களாம் பைத்தியம். அதை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சிலுவை குறித்த உபதேசத்தை நீங்கள் பேசினீங்களே, சிலுவையை கொடியை குறித்து பேசினீங்களே அப்பா. சிலுவை கொடியல்ல, சிலுவையை சுமக்க வேண்டும். ஒரு நாள் அல்ல, 365 நாட்கள் சுமக்க வேண்டும் என்று நீங்கள் பேசினீங்க. அதுதான் பாடுகள், அதுதான் உபத்திரம், அதுதான் அநேக தடைகள். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து ஜெயிக்க வேண்டும். நாங்கள் உயிரோடு இருக்கிற நாட்கள் மட்டும் ஆண்டவரே உமக்காக வாழணும்னு சொன்னா ஆண்டவரே, நாங்கள் சிலுவையை சுமக்கணும். அதுக்காய் நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. விசேஷமாய் பேசின மகனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எடுத்து பயன்படுத்துங்க. இன்றைக்கு நிறைய ஆண்டவரை சபைகளை ஆண்டவரை கொடியேற்றுகிறாங்க. ஆனால் அந்த கொடியை குறித்து உபதேசத்தை விட்டு விடுகிறாங்க. அவர்களுக்கு போதித்து தாங்க ஆண்டவரே. இந்த வேளையில் காணிக்கைகளை செலுத்தின, தசம பாகங்களை செலுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இன்றைக்கு சாயங்காலம் நடக்கிறதான இந்த கேரல்ஸ் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. அநேகர்கள் கலந்து கொள்ளட்டும். இன்னும் நிறைய பேர் கலந்து கொள்ளலை, அவர்கள் கலந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கிற திருவிருந்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலுவையை சுமக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உம்முடைய திருவிருந்தில் பங்கு பெறட்டும். நீர் ஆசீர்வதியும். எல்லாம் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. திரும்பி அவர்களுக்கு 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் திருப்பித்தாங்க. எல்லாம் துதி கனமகிமை செலுத்தி இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் சீடுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். நம் திருவிருந்துக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏதோ மாதத்தில் ஒரு நாள் எடுத்துகிட்டு போயிடுதில்லை. உங்கள் வாயினால் எல்லாம் நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாயிடுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கும்போது நாம் திருவிருந்துக்காக நாம் ஆயத்தமாகிடுவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக உம்மையே
கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற ஜீவன் தரும் கனியா சிலுவாயில் தொங்கி நீரே ஜீவன் தரும் கனியா சிலுவாயில் தொங்கி நீரே ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே உலகின் இரட்சகரே உன்னத பலியாக தேவனுடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நாம் புசிக்கலாம். தயவுசெய்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாங்க, தண்ணீரில் முழுங்கி, அதாவது ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மாத்திரம் இதில் பங்கு பெறணும். யாராவது தயவுசெய்து நீங்கள் தண்ணீரில் முழுங்கி ஞானஸ்தானம் எடுக்காமல் வேறு சபையில் ஒருவேளை நீங்கள் எடுத்து இந்த சபைக்கு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சபையில் அங்கத்தினராக இருக்கணும்னு சொன்னால் அவங்களுடைய ஞானஸ்தானத்தினுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஜெராக்ஸ் ஆகுது காட்டணும். தயவுசெய்து சொல்லுகிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் வணக்கத்தோடும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது கர்த்தருடைய சரீரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் இந்த திருவிருந்தில் தவறிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வரவில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி புசியுங்க. ஜனவரிலேருந்து உங்களுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரலன்னு சொன்னால் தயவுசெய்து எடுக்காதீங்க. கட்டளை மீறுதலே பாவம். என்னங்களா? என்ன இல்லை, கட்டளை மீறுதலை பாவம். அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் புசிக்கலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். மறுபடியும் பாடலை பாடும்போது நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாக்குவோம். அவருடைய புது உடன்படிக்கை இரத்தத்தை நாம் அதாவது பானம் பண்ண போகிறோம். பாடலை நாம் பாடிக்கொண்டிருக்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாக்குவோம். ஏறுகின்றார் தள்ளாடி தவந்து கலை போடு என் இயேசு குருசை சுமந்து என் நேச கொல்கதா மலை என் மேல் நடந்து ஏறுகின்றார்
பிலாத்தோ கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். அந்த பிலாத்தோ கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். ஏறுகின்றார் கல்லாடி தவந்து காலை போடு ஏன் நேசர் குருசை சுமந்து ஏன் நேசர் கொல்கதா மலையில் மேல் நடந்து ஏறுகின்றார். மிஞ்சும் மேலத்தான் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தாம் கொடுமை. மிஞ்சும் மேலத்தான் எடுத்து நெஞ்சை பிளந்தாம் கொடுமை. ரத்தமோ நீரோ ஓடி வருதே ரட்சகரை நோக்கியப்பா. ரத்தமோ நீரோ ஓடி வருதே ரட்சகரை நோக்கியப்பா. ஏறுகின்றார் கல்லாடி தவந்து தலை போடு ஏன் நேசர் குருசை சுமந்து ஏன் நேசர் கொல்கதா மலையில் மேல் நடந்து ஏறுகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்க்கைக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றிக் கொண்டாய். இந்த பாடுகள் உந்தன் வாழ்க்கைக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றிக் கொண்டாய். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வாய் குருசை நோக்கி. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வாய் குருசை நோக்கி. நம்ம எல்லாரும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது இது உம்முடைய ரத்தம், உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம், எங்களுக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம், எங்களை மாற்றுவதற்காக, எங்களை சுத்திகரிக்கிறதுக்காக. ஏசப்பா உம்முடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன்ப்பா. ஏசப்பா உம்முடைய ரத்தம் ஆண்டவரே என் சரீரத்தில் கெட்டுப்போன ரத்தத்தை மாற்றுகிறது, சுகத்தை கொடுக்கிறது, பலவனங்களை மாற்றுகிற ரத்தம் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கூட ஸ்தோத்திரம் பண்ணி பானம் பண்ணுவோமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திருவிருந்திலே பங்கு பெற்ற எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக, இந்த முதல் தமிழ் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதில் பங்கு பெற்ற எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதியும். இன்றைக்கு வசனத்தின்படி நடக்க, ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரை ஒப்பு கொடுக்க, அதன்படி நடக்க என் தேவா நீங்கள் கிருபை செய்யும். சிலுவையை குறித்து உபதேசம் ரட்சிக்கப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அது தேவனுடைய பலனாக இருக்கட்டும்.